நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு 7 ஏக்கர் 70 சென்ட் இடங்க. ரொம்ப அருமையான ஒரு தென்னந்தோப்பு. இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிறது வந்து பொள்ளாச்சிக்கு ரொம்ப பக்கத்தில் போடிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதாவது போடிப்பாளையங்கிறது வந்து பொள்ளாச்சியிலேருந்து மேற்க ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். ஸோ டோட்டலாக 7 ஏக்கர் 70 சென்ட் இடங்க. டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான். இந்த 7 ஏக்கர் 70 சென்ட்டில் 2 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இளநி மரம் போட்டிருக்காங்க. டிஜே மரம்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கிற 5 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு மரம் தான் போட்டிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் தனி கிணறு, தனி சர்வீஸு, போர்வெல்லு எல்லாமே இருக்குது. இருக்கிற மரங்கள் எல்லாமே நாட்டு மரங்கள் தான். நாட்டு மரங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வயசு வந்து ஒரு 20-25 ப்ளஸ் இருக்கும். ஸோ இந்த டைமுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் கேப்பில் கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கும் 16 அடியிலிருந்து 21 அடி கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மகாகனி மரம் வச்சுருக்காங்க. இந்த மகாகனி மரம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வரைக்குமே மெட்டல் ரோடு போட்டாங்க ஆல்ரெடி. ஸோ தார் மட்டும் ஊற்றாமல் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்குள்ளேயே தார் ஊற்றி கொடுத்துருவாங்க. வில்லேஜ் ரோடு தான், ஓகேங்களா. தனி ரோடோ அல்லது வந்து வேறு ஒரு காட்டுக்குள்ளேயோ பூந்து வரணுங்கிற அவசியம் கிடையாது. மெயின் ரோட்லேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வரைக்கும் ஒரு 4 வயல் இருக்குங்க. அந்த 4 வயலுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மெட்டல் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் தார் மட்டும்தான் ஊற்றலை. ஸோ ரொம்ப அருமையான ஒரு தென்னந்தோப்பு, நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்கிற இடம். கிணறு வந்து பார்த்திங்கன்னா பாம்பேரி கட்டி அவ்வளோ அழகாக இருக்கும். நான் அந்த வீடியோவோட கடைசியில் வந்து நான் கிணறையும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு 7 HP ஃப்ரீ இபியோட கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏக்கருக்கு 60 ஒரு 400லேருந்து 500 மரங்கள், தென்னை மரங்கள், நாட்டு மரங்களில். அதில் பாருங்கள், இப்போ ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இளநி மரங்கள், டிஜே மரம். லெஃப்ட்டில் இருக்கிறது எல்லாமே நாட்டு மரங்கள். இந்த 2 ஏக்கர் வந்து மோஸ்ட்லி வந்து 25 டேஸ்லேருந்து 30 டேஸ் கொன்ஸ் வந்து வெட்டு எடுத்துருவாங்க. அதை வந்து இளநிக்காக மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. இந்த இடம் வந்து சுற்றியுமே தென்னந்தோப்பு தான் இருக்கும். பொள்ளாச்சி சிட்டிக்குள்ளேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து அதிகபட்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான். நான் சொல்கிறது வந்து ரொம்ப அதிகபட்ச டைமு. ஜமீன் ஊத்துக்குழி வழியாகவும் வரலாம். நீங்கள் வந்து நம்ம மாசாணியம்மன் கோயில் போகிறப்போ கோயிலுக்கு லெஃப்ட்டு திரும்புவீங்க, அதுக்கு பதிலாக ரைட் சைடில் ஒரு ரோடு உள்ள வரும். ஸோ அந்த ரோட்டு வழியாகவும் வரலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நேராக பாலக்காடு ரோடு வந்து அதுலேருந்து லெஃப்ட்லேயும் வரலாம். ஸோ எக்ஸாக்ட் ஊர் பேர் வந்து போடிப்பாளையம். ஸோ போடிப்பாளையங்கிறது வந்து கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சியிலேருந்து போடிப்பாளையம். ஸோ இந்த இடத்துல டிம்பர் வேல்யூ மரங்கள் மட்டும் இன்றைக்கி வந்து மகாகனி மரம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தென்னை மரத்துக்கு ஈக்குவலாக ஒரு 500லேருந்து 600 மரம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் 1.5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சிங்க. நல்லா வேர் பிடிச்சி நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் வாங்கி இந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கேயே ஆட்களும் இருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின்டெனன்ஸ்க்குன்னு யாரும் ஆள் போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு நியர்பை லொக்கேஷன்ஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸில்ஸில் ரிட்டையர் ஆனவங்க நிறைய பேர் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வாங்கி சூப்பராக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வில்லா மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாருமே ஹையர் அஃபீஷியல்ஸ்லேருந்து வந்தவங்க தான். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ செக்யூரிட்டி பாதுகாப்பு அவங்க எதிர்பார்ப்பாங்களோ அந்த பாதுகாப்பும் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் தயவு செய்து இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. அதே மாதிரியே தனி டாக்குமெண்ட்டு, தனி சப்டிவிஷனு, 7 ஏக்கர் 70 சென்ட் சிங்கிள் சிக்னேச்சரு, 100% வந்து பக்கா பேப்பர் கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட்ஸுங்க. இந்த இடத்த பற்றிய தகவல்கள் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஒரு நாளுக்கு முன்னாடியே கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அங்கே வந்து ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு சைட் விசிட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரியே ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஒன்று நம்ம ப்ராப்பர்ட்டி சுற்றி வந்து ஃபென்சிங் எதுவும் இருக்காது. ஸோ வாங்கணும் நீங்கள் ஃபென்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தண்ணி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. மேபி இப்போ மழை காலம் அப்படின்னு நீங்கள் நான் சொல்லலாம். மழை காலமாக இருந்தாலுமே நம்ம ப்ராப்பர்ட்டியிலேருந்து அம்பராம்பாளையம் ஆறு வந்து அதிகபட்சம் ஒரு 3வது வயல் 4வது வயல் வந்து அம்பராம்பாளையம் ஆறு ஓடிட்டுருக்கு. ஸோ அம்பராம்பாளையம் ஆற்று தண்ணி அது செக் டேம் இருக்கிறனால உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து நல்ல தண்ணி சோர்ஸ் எப்பயுமே இருக்கும். அம்பராம்பாளையம் ஆறே டவுன் ஆகுது அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் வறட்சி வரும். ஆனால் நாட்டு மரங்கள் வந்து எவ்வளோ வறட்சி வந்தாலும் தாங்கக்கூடிய மரங்கள் தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக எந்த ஒரு ரீஒர்க்கும் கிடையாது. இன்னொரு 10-15 வருஷம் கழித்து வந்து பார்க்குறப்போ அந்த மகாகனியோட டிம்பர் வேல்யூவே உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கான காசு சம்பாரித்து கொடுத்துரும். ஓகேங்களா, அந்தளவுக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தகவல்கள் ஏதாவது வேணும்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது பார்க்கணும், இடம் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.